கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் கேட்கணுன்றதுக்காக கிரியேட் பண்ண பிளேலிஸ்ட் வந்து யுவன் சார் இதுதான். ஸோ 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது மியூசிக் டைரக்டர் யாரெல்லாம் தெரியாது, மியூசிக் பிடிக்கும் கேட்க ஆரம்பிச்சோம். ஒரு 10th படிக்கும்போது யார் இந்த பாட்டை போட்டது அப்படின்னு தெரிஞ்சு கேட்க ஆரம்பிச்சோம். என்னோட விஜே ஐடியோட மியூசிக் வந்து ஹே வாராண்டா பாட்டு தான் போட்டிருந்தோம். ஹாய் சென்னை. ஸ்வீட் ஹார்ட் படத்தோட ப்ரொடியூசர் அண்ட் மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா சார், ரைட்டர் அண்ட் டிரெக்டர் ஸ்வினித், சினிமாட்டோகிராஃபர் பாலாஜி, எடிட்டர் தமிழரசன் சார், ஆர்ட் டைரக்டர் சிவா சார், காஸ்டியூம் டிசைனர் ஸ்ரீதேவி, யாராச்சும் மறந்து போயிட்டீங்களா? கரெக்டில். எல்லாருக்கும் என்னோட வணக்கம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், ஹீரோ ரியோ. எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நர்வஸாக இருக்கேன், நடுங்கிறேன். ஸ்வீட் ஹார்ட் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் எனக்கு. ஏன்னா வந்து என்னோட முதல் தமிழ் படம் ஆஸ் எ லீட். ரொம்ப த்ரில்ட் அண்ட் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இங்கே இருக்கிறதுல. சுழலுக்கு அப்புறம் சுழல் நடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு தமிழில், ஐ மீன் சென்னையிலேருந்து வரன லவ், இட்ஸ் ஸோ மச். நான் ப்ராப்பரான தமிழ் பொண்ணு கிடையாது, ஆனாலும் அந்த லவ் அண்ட் அக்செப்டன்ஸ்க்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். Yeah, I just begin with Sweetheart. யுவன் சார், மலையாளிகளுக்கு நீங்கள் ரொம்ப ஃபேவரட். இந்த பிரேம்லு படம் பார்த்தா தெரியும், அதில் ஒரு டைலாக் இருக்குது, யுவன் சார் இஸ் ஸோ பர்சனல் டு அஸ். யுவன் சார், யூ ஆர் வெரி பர்சனல் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். அது இப்போ ரொமான்ஸாக இருக்கட்டும், பிரேக்கப், எனி இமோஷன்ஸ், யுவன் சார் தான். யூ ஹவ் ஹெல்ப் மீ லாட் டு கோ த்ரூ பெயின். தேங்க்யூ ஸோ மச். யா, ஸ்வினித், தேங்க்யூ என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு கிவிங் மீ மனு, ட்ரஸ்டிங் மீ அண்ட் பிலீவிங் இன் மீ. ஒரு வருஷம் ஆயிடுச்சு நம்ம ஆடிஷன் பண்ணி. கரெக்ட், February 26th we auditioned for the movie Sweetheart. So it feels special in that way also. Rio, thank you for being very supportive and a wonderful hero and co-star. I wish more and more success coming towards you, and I wish nothing but the best for you. Fauzi and Arunachalam, you are the entertainment. Settle வந்து, if you were not there, then I would have been bold. Thank you for being wonderful. You guys were amazing. Redden sir, thank you for playing a part. எல்லாருமே நான் பார்க்கல இது வரைக்கும், ட்ரெய்லர் தான் பார்த்தேன். ஐயோ, நான் ட்ரெய்லர் தான் பார்த்தேன். ஸோ ஆனால் எல்லோரும் சொன்னாங்க லைக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, அந்த போர்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இட்ஸ் ஸோ ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங் டு சி. தென் வாட் எல்ஸ்? எஸ், ஸோ ஸ்வீட் ஹார்ட் வந்து March 14th ரிலீஸ் ஆகுது. அண்ட் தேங்க்யூ மீடியா ஃபார் கம்மிங் ஹியர். Thank you. Without you, nobody would be here in the stage, on the stage. Thank you, all the guests. Ellarkume vanakkam. Thank you for coming here and supporting us. So let's just pray. We've made a, we've had a, I mean, I had a very wonderful experience. I'm ரொம்ப nervous-ஆ இருக்கேங்க. I have had a lot of fun, lot of amazing experience. We've argued a lot. We've reasoned out a lot, but everything for the betterment of cinema. So I just wish everybody all the love and success on March 14th. As Talevar said, Andavan Nalavangala da Sodipa, and Kaivida Mata. I wish Andavan, and I hope, and I'm sure that he won't Kaivida Mata. So thank you for all coming here. Thank you everybody. நீங்க அந்த சோதிப்பான்னு சொன்னது ஸ்வினிதா தானே இல்லையா? டைரக்டர் எத்தனை டேக் வாங்கியிருப்பாரு உங்கள்கிட்ட அவர் மாதிரி? சுரித், நான் சொன்னா கொஞ்சம் ஓவர் ஆயிடும். நீங்க தான் சொல்லணும், நீங்க தான் சாட்சி. இல்ல, I don't think I've troubled him much with takes. Okay, இந்த டயலாக் சொல்லி கொடுத்த ஸ்வினிதா, ஏன்னா இல்ல எனக்கு தெரியும் அவர் வந்து தலைவர் ஃபேன், ரொம்ப பெரிய தலைவர் ஃபேன். So it's for you and for everybody. சூப்பர் சூப்பர். உங்களுக்கு ஒரு ரியோவுக்குமான இதில் நாங்கள் முதல் முறையாக ரியோராஜ் 2.0 பார்க்குறோம் நாங்கள். உங்களுக்கு அதுதான் 1.0, எங்களுக்கு இது 2.0. இதுக்கு முன்னாடி நாங்கள் ரியோ எப்படி இல்லை, செட்டில் வந்து ரியோ ஓஜி, ஒன்லி வாசு தான் ரியோ 2.0. ஓகே, எஸ், நல்ல ஒரு சர்டிஃபிகேட். சூப்பர்.
தேங்க்யூ. Thank you so much. Thank you for coming. ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய நல்ல படங்கள் நீங்க பண்ணணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே. ஆக்சுவலாக வந்து நேற்று நைட்டு வந்து ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். எப்போவுமே கூட இருந்திருக்கீங்க, இப்போவும் கூடவே இருங்க. ஸோ தேங்க்ஸ். எல்லாம் வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நேற்று நைட் ஆக்சுவலாக ப்ரிப்பேர் பண்ணும்போது சரி நாளைக்கு வந்து என்ன பேசலாம், யூஸ்வலாக வந்து அப்படி ஒரு ப்ரிப்பரேஷனே இருக்காது. நான் பாட்டுக்கு ஜாலியாக அப்படி காலைல குளிச்சு கிளம்பி தலை சீவிட்டு வந்துடுவேன், தோன்றது பேசிட்டு போயிடுவேன். பட் இங்கே வந்து கரெக்டாக பேசிடணும், ஏன்னா எப்பயுமே ஏதாவது உளறிடுவேன், ஜாலியாக ஏதாவது ஜோக் போட்டு போயிடுவேன். இப்போ சரியாக அட்ரஸ் பண்ணிடணும், எல்லாரையுமே கரெக்டாக பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ப்ரிப்பேர் பண்ணேன். பார்த்தா எல்லாருமே அப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க போல். ஏன்னா எல்லாருக்குமே அது சிமிலராக அந்த விஷயம் இருக்குல்ல. நான் சொல்கிறது தி ஒன் அண்ட் ஒன்லி யுவன் சார். ஸோ ஏறின எல்லாருமே அவங்களுக்கு எவ்வளோ பர்சனல் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க சார். பட் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார். ஸோ இந்த சோஷியல் மீடியாவில் சின்னதாக ஏதாவது நமக்கு பிடிச்ச ஒரு நபரை பற்றி குட்டியாக வந்தால் கூட ஒரு மாதிரி கோவம் வரும் இல்லை சார், அந்தளவுக்கு பர்சனல். யாராவது ஏதாவது சொல்லும்போது திரும்ப போய் கமெண்ட்டில் நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது. நான் பக்கத்தில் இருக்கவங்களை நிறைய டச் என்ன இப்படி சொல்கிறாங்க, எது இப்படி அவர் தலைவன் வேறு ரகம். ஸோ அப்படி ஒரு லவ் இருக்கும் எனக்கு எப்போவுமே. ஐ திங்க் நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது துலாத மனமும் படம் வந்து ரிலீஸ் ஆச்சு சார். ஸோ அப்போ வந்து அதில் இருக்க பாடல்கள் எல்லா பாட்டுமே வந்து துளுவதலமை, சாரி அதான் சொல்லல சார், எப்படியாவது வளரிடுவேன்ட்டு நான் வளரிட்டேன் சார். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது துளுவது இளமை ரிலீஸ் ஆயிருந்தது. அதுல இருந்த பாடல்கள் எல்லாமே ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து எங்கேயாவது பாட்டு ஓடிச்சுன்னா நின்று கேட்டுட்டு போவோம். ஏன்னா என் வீட்டில் வந்து டேப் ரெக்கார்டரோ இல்லை டிவியோ அந்த டைம்லலாம் கிடையாது. ஸோ என்னோட கசின் வீட்டில் தான் இருக்கும். அந்த ஆடியோ கேசட்டை வாங்கிட்டு போய் அங்கே கேட்பேன். அப்படியே கட் பண்ணால் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் மன்மதன் ரிலீஸ் ஆச்சு. அப்போவும் பாட்டை வந்து வெளியில் கேட்டிருப்போம். அப்போ வீட்டுக்கு டிவியில் வந்துருச்சு. ஸோ மியூசிக் சேனலில் வரும், அப்போ நின்று பார்த்துட்டு இருப்போம். ஸோ அவ்வளோ பிடிக்கும் அந்த மியூசிக் எல்லாமே. ஸோ ஆடியோ கேசட்லேருந்து சிடியாக மாறும்போது கம்ப்யூட்டரில் வந்து MP3 பிளேயர் இருக்கும். அதில் வந்து பிளேலிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணி கேட்கலாம். எஸ், வின்ஆம்பில் வந்து நம்ம கிரியேட் பண்ணி கேட்கலாம். அப்படி வந்து ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் கேட்கணுன்றதுக்காக கிரியேட் பண்ண பிளேலிஸ்ட் வந்து யுவன் சார் இதுதான். ஸோ 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது மியூசிக் டைரக்டர் யாருலாம் தெரியாது, மியூசிக் பிடிக்கும் கேட்க ஆரம்பித்தோம். ஒரு 10th படிக்கும்போது யார் இந்த பாட்டை போட்டது அப்படின்னு தெரிஞ்சு கேட்க ஆரம்பித்தோம். ஸோ அங்கேருந்து அப்படியே ட்ராவல் ஆகி வந்துட்டே இருந்தால் இந்த ஸ்டேஜ்லலாம் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பாட்டு போடுவாங்கல்ல. ஸோ அந்த பாட்டில் சாரோட மியூசிக்கில் வந்து தனுஷ் சார் வந்து ஸ்லீவ்லெஸ்ஸில் ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருப்பாரு. அதை பார்த்துட்டு இதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் சாரோட பாட்டுக்கு நெருப்பு கூத்தடிக்குது பாட்டு வந்து டான்ஸ் ஆடினது. அங்கேருந்து சன் மியூசிக்கில் வந்து ஷோஸ் பண்ணும்போது என்கிட்ட கேட்டாங்க. எல்லா விஜேஸ்க்கும் தனித்தனி இன்ட்ரோ வீடியோ பண்ணாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு ஒரு இன்ட்ரோ வீடியோ பண்ணாங்க சார். உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில, நேரில் பார்க்கும்போது சொல்லலை. நான் இப்படி இங்கே நின்று தான் இதை சொல்லணும் அப்படின்னு ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் சார். ஸோ அதனால் சன் மியூசிக்கில் வந்து எல்லா ஆங்கருக்கும் வந்து தனித்தனியாக வீடியோ பண்ணும்போது எனக்கு ஒரு வீடியோ பண்ணாங்க. அப்போ சேனலில் வந்து செம்ம மாசாக பயங்கரமாக ஒன்று பண்ணிவிடுவோம் அப்படின்னாங்க. பட் அந்த ஷூட்டில் என்ன ஆச்சுன்னா, போட்டில் முன்னாடி நின்று போயிட்டு இருக்கும்போது இந்த போட்டை லைட்டாக திருப்பிட்டாங்க சார், தண்ணிக்குள்ளே விழுந்துட்டேன். சரி ஓகே, செம்ம மாசா பண்ணணும்னு நினச்சிங்க, பட் காமெடியாக முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் இதுக்கு என்ன பாட்டு போடலாம் அப்படின்னு கேட்டாங்க. நிறைய மாசான மியூசிக்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் எனக்கு ஸ்பெஷலாக என்ன தோணுச்சுன்னா, அப்படி ஒரு மாஸ் இன்ட்ரோலாம் வேணாம், இது அங்கே ஆக்சுவலாக என்ன நடந்ததோ அது வீடியோவில் ரிப்ளிக் ஆகணும், அந்த மாதிரி ஃபன்னாகவே இதை ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாஸ் ஹீரோஸ்க்கு பயங்கர மாசாக போட்டிருந்தீங்க சார். ஆனால் சென்னை 28 வந்து ஜெய்க்கு வந்து ஒரு மியூசிக் போட்டிருப்பீங்க. அந்த மியூசிக் எப்படி இருக்குன்னா, பயங்கர மாசம் ஆரம்பிச்சு போய் ஜெய் பாத்ரூம்ல உட்காந்து அழுகிற மாதிரி காமெடியாக முடிஞ்சிருக்கும். எனக்கு அந்த பாட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லி என்னோட விஜே ஐடியோட மியூசிக் வந்து ஹே வாராண்டா பாட்டு தான் போட்டிருந்தோம். ஸோ எனக்கு அவ்வளோ பர்சனல் யுவன் சார். ரொம்ப நாள் அந்த பாட்டு இவருக்கு போட்டதே நினைச்சிட்டு நிறைய காலேஜ்ல இப்பயுமே நான் காலேஜ் ஸ்டேஜ் ஏறும்போது ஹே வாராண்டா தான் சார் போடுறாங்க. ஸோ அப்படி யாருக்கோ போட்ட பாட்டை எனக்கா ஓன் பண்ணிக்கிட்டது போய் இப்போ எனக்குன்னு என் தலைவன் மியூசிக் பண்ணியிருக்காப்புல. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம் சார். அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாது. பட் பை த பாட்டம் ஆஃப் ஹார்ட் ரொம்ப 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 ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறேன் ஸ்வீட் ஆர்ட் பண்ணதுக்காக. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் சார். ஃப்ரம் த டே 1 அந்த நெரேஷனில் ஆரம்பித்து இப்போ வரையுமே ரொம்ப கிரேட்ஃபுல்லாக நிறைய இடத்துல நானும் சுனித்தும் ஃபீல் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார்.
நான் இதெல்லாம் பார்த்துருக்கேனே, உங்க கால் வரும் 2 பேரும் இப்படி வச்சுக்கிட்டு யுவன் சார் கால் பண்றாரு நமக்கு அப்படின்ட்டு எடுக்கவே மாட்டாங்க. எஸ். ஸோ ஸ்வீட் ஹார்ட் வந்து மார்ச் 14th தேட்டரில் வருது. ஒரு ரொமான்டிக் ட்ராமா. த கம்ப்ளீட் யுவன் சாரோட மியூசிக்கை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா மார்ச் 14 தேட்டரில் வந்து எல்லாரும் படம் பாருங்க. அண்ட் ஸ்வீட் ஹார்ட் ஆரம்பிச்சதை தான் சுனித் சொன்ன மாதிரி ஜோ பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து கேட்டுட்டு நெக்ஸ்ட் இது தான் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அதில் ஒரு நம்பிக்கை, ஒரு ட்ரஸ்ட் இருந்திருக்கும் சுனித் மேலே. அது முழுக்க முழுக்க காப்பாற்றிருக்கான். ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து நிறைய இருக்கும், எல்லாருக்குமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. பட் நான் ரொம்ப க்ளோஸாக சுனித் கூட இருந்ததுனால நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பர்சனலாக இருந்தது. ஐ நெவர் ஃபர்கெட் தட். 2 பேரும் ஒன்றா உட்காந்துட்டு இருக்கும்போது அண்ணன் ரொம்ப டைம் ஆகுதுன்னு நான் எங்கள் வீட்டில் வந்து ஃபாரினில் வேலைக்கு போகலான்னு சொல்கிறாங்கண்ணே, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படிங்கும்போது நான் எப்பயுமே சும்மா ஜாலியாக டக்குன்னு ஏதாவது சொல்லிடுவேன், ஜோக்காக சொல்கிற மாதிரி. அப்படி நான் சொன்ன உடனே டக்குன்னு ஃபாரின் போக சொல்கிறாங்கன்னா போடா போயிட்டு வந்து படம் பண்ணலாம் அப்படின்னு உடனேயும் அந்த ஒரு செகண்ட் சுனித்துக்கு கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரி அப்படி அமைதியாக உட்காந்தான். டே டென்ட் மீன் தட்ரா, நான் மீன் பண்ணி சொல்ல, போயிட்டு வா நம்ம பண்ண தானே போகிறோம் அப்படின்னு தான் சென்ஸ் பண்ணேன். அப்படின்னா அதுலேருந்து ஐ திங்க் எனக்கு ஒரு 4-5 hours வந்து சுனித் கொஞ்ச நேரம் பேசவே இல்லை. பிகாஸ் ஹீ லவ்ஸ் சினிமா ரொம்ப. ஸோ அது ஏதோ ஜோக்காக சொன்னேன். ஆனால் பட் நான் சீரியஸாக சொன்னது இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னது. அது நடக்கும்போது அன்னைக்கு ஒரு பெயின் இருந்திருக்கும்ல, நமக்கு கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்ற இது எவ்ரி அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து அதை கோ த்ரூ பண்ணுவாங்க. பட் அது எல்லாத்துக்குமே பே ஆஃப் எங்கே இருக்குது அப்படின்னா மார்ச் 14 தேட்டரில் இருக்குது. ஸோ விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட் சுனித். ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர் சுனித் டர்ன்ட் ரைட்டர் அண்ட் டைரக்டர். ரொம்ப 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 பெருமையாக நான் சொல்லிப்பேன், ஹீஸ் மை பாய் அப்படின்னு சொல்லிட்டு. செட்டில் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ஹீஸ் மை பாய் அப்படின்ட்டு. லவ் யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்வீட் ஹார்ட். தேங்க்ஸ். ஏன்னா தைரியமாக போட்டான் ரியோராஜ் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஸ்டைலாக வந்து பயங்கரமாக ஹேர் கீர்லாம் பண்ணி பயங்கரமாக க்ரூம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே யோசிப்பாப்புல. அந்த படத்தில் ரொம்ப நிறைய பேர் சொன்னாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன், அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ்டா, கேட்கும்போது ஜாலியாக இருக்கு. ஓகே. அண்ட் தேசிங் பெரியசாமி சார், இளன் பிரதர், பொன்ராமண்ணா, ஸோ சார், சுரேஷ் சார், ஸோ வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஆமாம் சார், உண்மையிலேயே போஸ்டர் ரெஃபரன்ஸ்க்கு நாங்கள் வந்து கண்ணும் கண்ணுக்குள்ளே எடுத்தாலாம் பார்த்தோம். அண்டு படத்தில் பியார் பிரேமா காதல் சம்மந்தமாக நிறையா இருக்கும், நீங்கள் பாருங்கள். ஓகே. செந்தில் சார் படம் பார்த்தோன்னே கால் பண்ணி இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு விஷ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஃப்ரம் தேர் நாங்கள் நம்பிட்டு இருப்போம் நம்ம படம் நல்லா இருக்கு, நல்லா வருது அப்படின்னு நம்ம நிறைய நம்புவோம். ஸோ அதை வந்து வெளியிலேருந்து யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்துட்டு இந்த படம் சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கணும்ல சார், அந்த கான்ஃபிடென்ட் 5 ஸ்டார் செந்தில் சார் தான் கொடுத்தது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நல்லா இருக்குன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் கூட சேர்ந்து எங்கள் படத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் டெக்னிக்கல் டீம், எஸ் பாலாஜி சுப்ரமணியம் பிரதர். ஐ திங்க் இதுவரை நான் ஒர்க் பண்ண படங்களே ரொம்ப ரிச்சான ஃப்ரேம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்வீட் ஹார்ட் தான். ஸோ நிறைய பேச மாட்டாப்புல, ஐ மீன் எங்ககிட்ட. ஸோ டே 1லேருந்து ஸ்வினித் கூட வந்து நிறைய க்ளோஸாக அவர் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார். அவன் உனக்கு தெரியும் பழனிசாமி, நம்ம ஒரு மாதிரி ஜாலியாக ஒரு மாதிரி எல்லாம் ஒன்றாவே அப்படியே இருப்போம். அவர் வந்து ஒர்க்கில் ரொம்ப ரொம்ப சின்சியராக இருப்பார். ஐ மீன் அந்த கேமரா அந்த லென்ஸ் கிட்ட போயிட்டாருன்னா ரொம்ப சின்சியராக அந்த ஒர்க்லேயே இருப்பாப்புல. ஸோ அந்த லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு ஃபர்ஸ்ட் பெஞ்சு பையன் சேர்ந்தான்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் எங்களோட டிஓபி. ஸோ ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ஒர்க்கும் வந்து நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது தெரியும். தேங்க்யூ பிரதர் ஸ்வீட் ஹார்ட்டில் வந்து ஜாயின் பண்ணதுக்கு. அண்ட் தமிழரசன், சிவா பிரதர், ஸ்ரீதேவி, ஸோ எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ். எல்லாருக்கும் தனித்தனியாக நான் அப்புறமேட்டு தேங்க்ஸ் சொல்கிறேன். பட் எல்லாரோட மொத்த ஒர்க்கும் நீங்கள் படத்தில் பார்க்கும்போது தெரியும் எப்படி பண்ணியிருக்காங்க, எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. அண்ட் ஸ்வீட் ஹார்ட் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படமாக, ரொம்ப ரசித்து பார்க்கக்கூடிய படமாக இருக்கும். ஸோ அதனால் எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். இதெல்லாம் ஐ மீன் இப்போ ஸ்வினித், ஜோ, அடுத்து பண்ண போகிற ஆண் பாவம், இது எல்லாத்துக்குமே மிக முக்கியமான காரணமாக ஒருத்தர் இருப்பார்ல. ஸோ அவர் யார் அப்படின்னா கார்த்திக் வேணுகோபாலன், என்னோட முதல் படத்தோட இயக்குனர் கார்த்திக் வேணுகோபாலன் அவர்கள். ஸோ அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். நீங்கள் எனக்கு ஒரு படம் கொடுக்கல பிரதர், 4 படம் கொடுத்துருக்கீங்க. ஓகே, ப்ளீஸ் பிரதர், ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். நான் ரொம்ப டைம் எடுக்க முடியும், டக்கு டக்குன்னு முடிச்சிடுவோம். பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம்.
அண்ட் எஸ் எனக்கு இது நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு ஆசையாக இருக்கு. பிரதர் எங்கே போகிறீங்க? எஸ், ஹரிஹரன் ராம் என்னோட ஜோ படத்தோட டைரக்டர். மாறு வேஷத்தில் வந்திருக்காரு. எஸ், இப்போ ஸ்வீட் ஆர்ட்டோட டைரக்டர் சுடேத் ஆன் டு தி ஸ்டேஜ். அண்ட் அடுத்து ஆல்ரெடி உங்க எல்லாருக்கும் தெரியும், ஆண் பாவம் பொல்லாதது திரைப்படத்தின் இயக்குனர் கலையரசன் தங்கவேல். ஸோ இந்த ஃபோட்டோ எனக்கு வேணும்னு ஆசையாக இருந்தது, இப்படி ஒன்றா நிற்கணும்னு எனக்கு ஆசையாக இருந்தது. ஸோ அதுக்காக தான் ஐ கால் தேம் ஆன் டு த ஸ்டேஜ். எஸ், தேங்க்யூ பிரதர். பிடி சார்ல இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் யாருன்னு சொல்லுங்க. பிடி சார்ல இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் யாருன்னு சொல்லிடுங்க பிரதர். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். எஸ்பெஷலி பிரசன்ட் மீடியா வந்ததுக்கு ரொம்ப நன்றி. முதல் படம் முதல் மேடை, நன்றி சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னோட அப்பா அம்மாவுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கனவுக்காக நாம் கஷ்டப்படலாம், நம்ம கூட சேர்ந்து அவங்களும் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேங்க்ஸ். அண்ட் என்னோட ஆர்டிஸ்ட், இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் லீட் ஆர்டிஸ்ட் ரியோன்னா, ஹீஸ் லைக் அ பிரதர் டு மீ. இந்த படம் பண்ணலான்றது வந்து அவர் ஜோவுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. ஜோ டிஸ்கஷனில் இருந்த டைம்லேயே அடுத்தது இந்த படம் தான் அப்படின்ட்டு. ஜோ ஹிட் ஆனதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் அவருக்கு நிறைய பேர்கிட்ட இருந்து, பெரிய பெரிய டைரக்டர்ஸ் கிட்ட இருந்து, ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்தெல்லாம் கால் வந்திருக்கும். ஈஸியாக நான் அதை பண்ணிட்டு வந்துட்டு இது பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். பட் இதை அடுத்ததாக நம்ம இதை தான் பண்ணுறோன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக இந்த படம் பண்ணி கொடுத்ததுக்கு, இந்த வாய்ப்பு கொடுத்து இங்கே நிற்க வச்சதுக்கு ரொம்ப நன்றிண்ணா. அண்ட் ஹீரோயின் கோபிகா மேம், பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காங்க. படம் வந்ததுக்கப்புறம் டெஃபினட்டாக தெரியும். தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் அருணாச்சலம் ப்ரோ, அருணாச்சலம் வந்து லைக் ஹி செட் ஹீஸ் another brother to me. இந்த படத்துக்கு அப்புறம் டெஃபினட்டாக அருணாச்சலம் பிரதருக்கு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆல்ரெடி ஒரு நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. பட் இதுக்கப்புறமும் இன்னும் நிறைய வரும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அண்ட் ஃபௌசி, ட்ரெய்லரில் வந்து பர்பஸாக வைக்காமல் இல்லை, அந்த கேரக்டர் கொஞ்சம் ஹைட் பண்ணி வைக்கலாம் அப்படின்றதுக்காக. வந்ததுக்கப்புறம் இதை ஏன் ஹைட் பண்ணீங்கன்னு யாரும் கேட்காதீங்க ப்ளீஸ். அண்ட் சுரேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படத்தை ஒத்துக்கிட்டு எனக்காக வந்து பண்ணி கொடுத்ததுக்கு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கும் சாரோட அனுபவத்துக்கு வந்து நான் அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன் சாரை. லேட் நைட் ஷூட்ஸாக இருக்கட்டும், எத்தனை டேக் கேட்டாலும் சரி, டப்பிங் கரெக்ஷன்ஸ்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ சப்போர்ட்டிவாக கூடவே இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ரெஞ்சி பணிக்கர் சார், சார் வந்து மலையாளமில் இஸ் அ ரைட்டர் டைரக்டர் அண்ட் வெரி சீனியர் ஆர்டிஸ்ட். ஸோ இந்த படத்தில் சார் வந்து ஹீரோயினோட ஃபாதர் ரோல் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அவர் ஷூட்டில் இருக்கனால அவரால் வர முடியல. அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க்யூ ஸோ மச் ரெஞ்சி சார். அண்ட் அதர் ஆர்டிஸ்ட் ரித்து, மைத்லி மேம், கவிதா மேம் அண்ட் காயத்ரி மேம், நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. காத்தாடி ராமமூர்த்தி சார் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் துளசி மேம், ஐ வுட் லைக் டு தேங்க் எவ்ரி சிங்கிள் ஆர்டிஸ்ட் ஹூ ஹவ் பீன் அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. அண்ட் மை டெக்னீஷியன்ஸ், சினிமோட்டோகிராஃபர் பாலாஜி சார். இந்த படம் ஸ்டார்டிங்கில் அவர்கிட்ட கதை சொல்லி அந்த டே ஒன்லேருந்து இன்னைக்கு விடிகாலையில் இந்த ட்ரெய்லர் லாக் பண்ணி கொடுக்குற வரைக்கும் கம்ப்ளீட்டாக சப்போர்ட்டிவாக என் கூடவே இருக்கார். இந்த படத்தை வந்து நாங்கள் ஒரு 34 நாளில் முடித்தோம். இந்த ஸோ இந்த இந்த படத்தை சோஃபார் பார்த்தவங்க வந்து விஷுவல்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷுவல்ஸை வந்து இவ்வளோ நான் அவ்வளோ ரஷ் பண்ணி ஷூட் பண்ணும்போதும் இப்படி ஒரு குவாலிட்டி கொடுத்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். வித்தவுட் யூ இது இப்படி வந்திருக்காது சார். தேங்க்யூ. அண்ட் மை ஆர்ட் டைரக்டர் சார், இது சாருக்கு 25வது படம். ஸோ இந்த 25th ஃபிலிம் வந்து ஸ்வீட் ஹார்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அண்ட் சுரேஷ் சார் சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு செட் ஒன்று போட்டு கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் செட்டுன்னு கண்டுபிடிக்கல, கண்டுபிடிச்சவங்க எல்லாருமே எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார்.
எல்லாத்துக்குமே நான் சொன்ன மாதிரி 34 நாளும் ஸ்பாட்டில் கூடவே இருந்தாங்க. ஒரு குண்டூசி காணுனாலும் டேரெக்டாக நான் சார் கிட்ட தான் கேட்பேன், சார் இது இல்லை சார், அது வரல சார் அப்படின்ட்டு கேட்டு அடுத்த செகண்ட் அதை ரெடி பண்ணியும் கொடுப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் எடிட்டர் தமிழ் தமிழ் வந்து ஹிஸ் அ பிரதர். அவரோட ஃபஸ்ட்டு படம் எப்படி ரியோனா வந்து ஹீரோவாக லான்ச் ஆன டெபியூ ஃபிலிம் நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜாவில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தோம். அந்த படத்துக்கு அவர் எடிட்டர். ஸோ அப்போத்துலேருந்தே ஒரு சீனியர் டெக்னீஷியன் இல்லாமல் நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒரு பிரதராக தான் பழகிட்டு இருந்தோம். ஸோ இந்த படத்தில் ஹிஸ் பீன் அ சப்போர்ட். இன்ஃபேக்ட் இந்த கதை வந்து ரொம்ப பேசிக்காக இருந்தபோது அவர்கிட்ட இதை சீரியஸாக பண்ணலாமான்னு நான் ஒரு தடவை கேட்டபோது, இல்லை இது படமாக பண்ணுங்க ப்ரோ, சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சது தமிழ் தான். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ அதுக்கு. அண்ட் படத்தோட சவுண்ட் டீம் ஜெய்சன் ப்ரோ and Soundaholics, thank you so much. It's a pleasure working with you. And posters பற்றி நிறைய பேர் பார்த்தவங்க எல்லாமே போஸ்டர்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம படத்தோட பப்ளிசிட்டி டிசைனர் வந்து எல்லோ டூத்ஸ், தே ஒர்க் ஃப்ரம் கொச்சி. அவங்களால இன்னைக்கு வர முடியல, தே ஆர் பிரிட்டி பிஸி. பட் அவங்களோட ஒர்க் இவ்வளோ ரெக்கக்னிஷன் கிடச்சிருக்கு. அந்த ரெக்கக்னிஷன் படத்துக்கும் கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் எல்லோ டூத். அண்ட் கொரியோகிராஃபர் அசார் மாஸ்டர், அவர் ஷூட்டில் இருக்கார், இன்றைக்கி அவரால் வர முடியல. அசார் மாஸ்டரும் அகெயின் நெஞ்சமுண்டு நேர்மை உண்டில் ஹி வாஸ் த கொரியோகிராஃபர். அப்போத்துலேருந்தே என்னோட டிஸ்கஷன்ஸ்லேருந்து, இன்ஃபேக்ட் இந்த கதை இல்லாமல் நான் நிறைய கதைகளும் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோ ஒரு க்ளோஸான பர்சன். அண்ட் ஒரு கொரியோகிராஃபர்ன்றதை தாண்டி இந்த படத்துக்காக அவர் நிறைய பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். அண்ட் யார் Yeah, so my AD team, my boys. ஒரு படம் கமிட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு டீம் ஃபார்ம் ஆகி அந்த படம் முடிகிற வரைக்கும் கூடவே இருப்பாங்க. பட் என்னோட டீம் வந்து இந்த படம் நான் சைன் பண்ணுறதுக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து எந்த சம்பளமும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் என் கூடவே இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். இந்த சென்ஸ் லைக் கமிட் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்லாவே பே பண்ணாங்க ப்ரொடக்ஷனில். நான் சொல்கிறது அதுக்கு முன்னாடி ஒரு 1.5 வருஷம் என்னை மட்டுமே நம்பி இது என்றைக்காக இருந்தாலும் படமாக வரும்னு சொல்லி என் கூடவே இருந்திருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நன்றி. இபி பாக்யராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் வந்திருக்க கெஸ்ட் எல்லாருக்குமே நன்றி சார். ஆக்சுவலி இந்த போஸ்டரோட ரெஃபரன்ஸ் நான் கொடுத்தது உங்கள் படத்தோட போஸ்டர் தான் சார். தேங்க்யூ சார். இளன் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சார் பொன்ராம் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் படத்தை வந்து முதல்ல இந்த படம் பிஸ்னஸ்க்கு போட்டு காட்டும்போது ஒரு ஷோ போட்டோம். அந்த ஷோ பார்த்துட்டு செந்தில் சார் வெளியே வந்து பேசினது வந்து எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. சார் என்னை நம்பி இந்த படம் பார்த்து பிடிச்சி இந்த படத்தை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சார் தேங்க்யூ சார் வந்ததுக்கு. அண்ட் யுவன் சார், இந்த படத்தோட ப்ரொடியூசர் அண்ட் மியூசிக் டைரக்டர். எல்லாரும் சொல்கிற மாதிரி அஃப்கோர்ஸ் யுவன் சாரோட பாட்டு கேட்டு வளர்ந்துருக்குன்றதை தாண்டி ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவன் சார். எனக்காவது ஒரு நாள் அவரை பார்த்துட மாட்டோமான்னு சொல்லி பிளாக் ஷிப்பில் யுவன் 25 பண்ணும்போது சாருக்கு கொடுத்த அந்த டென் பக்கத்தில் உட்காந்து கீழே இருந்து அவரை பார்த்துட்டு இருந்து நிறைய ஃபேன்ஸில் நானும் ஒருத்தன். ஸோ இன்னைக்கு சார் ப்ரொடியூஸ் பண்ணி மியூசிக் பண்ணி இந்த படம் நடக்கிறதுன்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். சார் தி ஜென்ரலி சே தட் ஒரு டேரக்டர் தான் வந்து ஒரு படத்துக்கு கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு, இட் இஸ் வெரி மச் ட்ரூ. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட ருத்ராஜ் கேக்வாட் நானா, நீங்கள் தான் சார் தரல கேப்டன் கூல். சார் வந்து எனக்கு முதல் படத்துக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ நிறைய ஃபர்ஸ்ட் திங்ஸ் இந்த படத்தில் இருக்குது. நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டர்ஸ் உள்ள இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய ஃபர்ஸ்ட் இருக்குது. என்னோடய ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புமே சாரால் தான் நடந்தது. கம்போசிங்க்கு சார் என்ன துபாய், உங்களுக்குமா? அப்படியா? நான் துபாய். சார் வந்து இப்போ துபாய் கூப்பிட்டு போய் கம்போசிங் உட்கார வச்சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சார் ரெட்டின் சார் வந்து ஒரு கேரக்டர், அது சர்ப்ரைஸாக அப்படின்னா இல்லை ஒரு சூப்பரான கேரக்டர் தான் அது. சார் அது வந்து என்னென்னா ஒரு அவேர்னஸ் சம்மந்தப்பட்டமான ஒரு விஷயம். அது வந்து கருத்தூசி போடாமல் ஜாலியாக சொல்லணும், ஹீரோக்கும் புரிய வைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு ஹெவன்லியான கேரக்டர் அது. அதை ஏற்றுக்கிட்டு பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட்
சார் அகெயின் சார் இவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் இவ்வளோ நன்றி சொன்னாலும் ஈடு பண்ண முடியாது. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் லாஸ்ட்டாக ஐ வுட் லைக் டு தேங்க் மை ஸ்வீட் ஹார்ட், என்னோட ஒய்ஃப். யா, ஆர்ஜே விக்னேஷ்காந்த் ப்ரோ, அவங்க வந்து ஆக்சுவலாக இங்கே கெஸ்ட்டாக இங்கே உட்காந்துட்டு இருந்திருக்கணும். அவர் நான் சொன்னேன் இல்லையா 1.5 வருஷம் ஏடிஸ் வந்து கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன நம்பி என் கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. நாங்கள் இருந்தபோது எங்களுக்கு இருக்க இடமும் 3 வேளை சாப்பாடும் கொடுத்தது பிளாக் ஷீப்பும் விக்கி ப்ரோவும் தான். ப்ரோ அதான் நம்ம டேரக்டர் ஆகும் அப்படின்னு நம்ம கூட சேர்ந்து நிறைய பேர் நம்புவாங்க. நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேமிலி, அதெல்லாம் தாண்டி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு படத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நெக்ஸ்ட்டு நீங்கள் இதை பண்ணுங்கள், நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டு என் கூட அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. அண்ட் கார்த்திக் வேணுகோபாலன் என்னோட டைரக்டர். வந்துடலாம் ப்ளீஸ். 2-3 தடவை கூப்பிட்டோம்ப்பா. ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, உங்களோட சப்போர்ட் எல்லாத்துக்குமே. வந்திருக்க ப்ரெஸ், வந்திருக்க கெஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். சுனித் வந்து நான் பார்த்ததுலேயே த மோஸ்ட் பாசிட்டிவ் பர்சன். நான் ஒரு 4 வருஷம் முன்னாடி தான் ஒரு இன்டர்வியூவில் பார்க்குறேன், பேசணும். எனக்கு அப்போவே தெரிஞ்சிருச்சு இவரோட ட்ராவல் பண்ணலான்னு. அந்த நெஞ்சமுண்டு நேர்மீண்டு ராஜா ஃபுல் படமும் எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தார். இவர் மாதிரி ஒருத்தர் கூட இருந்தாருன்னா நம்ம எங்கே வேணாலும் போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மனிதர் இவர். அதுக்கப்புறம் படம் முடிஞ்சது, ஸ்கிரிப்ட் சொன்னார். ஒரு நாள் காரில் போகிறப்ப அப்படியே ஸ்கிரிப்ட் சொல்லுங்கன்னு சும்மா பேசிகிட்டு இருக்கிறப்ப சிரிச்சோம். ஒரு 3 பேர் கேட்டிருந்தோம், அவ்வளோ சிரித்தோம். சுனித் இம்மீடியட்டாக இதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பேசி, சுனித்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டியாக ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா, என்ன சுனித் பண்ணிட முடியுமானா, பண்ணலாம் ப்ரோ வாங்க பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருப்பார். அதுக்கப்புறம் ஒன்ஸ் படம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இருக்கிற டீமு, இவர் ஹேண்டில் பண்ண விதங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. சுனித் இன்னும் பெரிய பெரிய இடங்கள் நீங்கள் கண்டிப்பாக போவீங்க சுனித். நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குற ரெஸ்பெக்ட்லேருந்து, உங்களோட சென்ஸ்லேருந்து எல்லாமே ஒரு பெரிய இடத்த உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக இந்த படமும் பயங்கரமாக வரும். அதுவும் இப்படி ஒரு பாசிட்டிவான ஒருத்தர் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான டீம் கிடச்சிது சார். யுவன் சாருக்கு நான் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு டீம் அமைஞ்சதுனால தான் இப்படி ஒரு இடத்துல வந்து நிற்கிது. அண்டு என்னோட ஃபஸ்ட்டு ஹீரோ ரியோ வேர் டாக்ஸாக கேள்விப்பட்டு இருக்கேன். ஸ்வீட் ஆர்ட் சூப்பராக இருக்குங்கிறது எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அங்கங்கே படம் பார்த்தவங்க இவங்க எல்லாருமே சூப்பர்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எப்போ எனக்கு போட்டு காட்ட போகிறீங்கன்னு நான் வெயிட் பண்ணி இவர்தான் கேட்கணுமா? அவருக்கே இன்னும் காட்டலையாம்ப்பா. நீங்களே இன்னும் பார்க்கலையா? பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த படம் கண்டிப்பாக பெரிய இதாக இருக்கும். நான் ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பல. வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இன்னொரு ரவுண்ட் இருக்கா? ரவுண்டில் முடிஞ்சிச்சு. ஓகே ஸ்மித். ஸோ சிஜி டீம் அசோக் சார் அண்ட் அனிஷ் பிரதோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஒர்க். அண்ட் ஒரு 2 minutes என்னோட டீமை மட்டும் நான் கூப்பிட்டுக்கலாம். தாராளமாக. ஏடிஸ் அண்ட் ஏசிஸ் கொஞ்சம் வாங்கப்பா. டான்ஸ்லாம் ஆட போகிறாப்புலன்னு நினைக்கிறேன் தம்பி. படத்தோட காஸ்டியூம் டிசைனர் ஸ்ரீதேவி, தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீதேவி. இந்த படத்தில் ரியோனாவோட லுக்ஸும் சரி, எல்லாரோட லுக்ஸும் சரி ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். சூப்பர். சுனித், அவங்க எல்லாரோட பேரும் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க படம் பண்ணும்போது இங்கே உங்கள் பேர் சொல்லுவாங்க. ரிட்டன் கிஃப்ட். ஸோ சிவானாக்கு வந்து இன்ட்ரொடக்ஷன் வேண்டாம். சிவானா ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். சிவானா இந்த படத்தில் என்னோட மென்டர், கதையில் எனக்கு சஜஷன் கொடுத்ததுலேருந்து சிவானாவோட கான்ட்ரிபியூஷன் இந்த படத்துக்கு ரொம்ப பெருசு. ஆனால் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்ண்ணா. கோ டைரக்டராக எனக்கு ஃபுல்லாக எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அண்ட் நான் டீம் அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இது மதி, முனீஷ், ஜெகன், அரவிந்த், சரவணா அண்ட் ஸ்வாகத், ஜாவித், பார்த்தி அண்ணா, விக்கி, சந்துரு. இவங்க எல்லாரும் ராத்திரி பகல் பார்க்காம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சனால தான் இன்னைக்கு இந்த படம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி.